الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் உயிரிலும் மேலான ஈரோடுக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1445 வருடம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் யூடியூப் சேனலின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை முன்னிட்டு நல்ல பல அமல்களை நல்ல நிலையில் நல்ல நோக்கத்தோடு நாம் செய்வதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியினை தொடர் பயான் நிகழ்ச்சியாக நாம் ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகின்றோம். இதனுடைய அறிமுக உரையாக, அதாவது நமது இஸ்லாமிய கல்விச் சங்கம் நடத்தி வருகின்ற இன்னும் பல சிறப்பான ஏற்பாடுகள், நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் இந்த உரையின் வாயிலாக தங்களுக்கு நான் அறிய தர இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய பிறை ஒன்றிலிருந்து ஏறத்தாழ 28 அல்லது 29வது நோன்பு வரையும் தொடர்பய நிகழ்ச்சி நடக்கும். சரியாக 10:30 மணி அளவில் வெளியிடப்படும். இது போன்று இன்னும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் ஒன்று தினம் ஒரு கேள்வி என்ற அம்சத்தையும் இந்த வருடம் இன்ஷாஅல்லாஹ் வச்சிருக்கிறோம். அது மாலை 5 மணிக்கு. அதுபோல் ஒவ்வொரு வருடம் நடத்தி வருவது போல காலிகிராஃபி, அரபி எழுத்துக்களை ஒரு அழகிய வடிவிலே அமைத்து அதனை ஒரு போட்டியாக நாம் என்ன செய்கின்றோம், வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். முதலாவதாக இந்த ரமலான் தொடர் பயான் நிகழ்ச்சி, அதாவது என் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி இரவு சரியாக 10:30 மணி அளவில் நடைபெறும். 10:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன செய்வாங்க, இதை வெளியிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் 10:30 மணிக்கு வெளியிடப்படுகின்ற தொடர் பயானுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் முதல் அம்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், 9487044247 என்ற இந்த எண்ணை உங்களுடைய மொபைலில், தொலைபேசியில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கல்விச் சங்கம் அப்படிங்கிற பேரில் இந்த நம்பரை பதிவு பண்ணிக்கிறீங்க. இதில் வாட்ஸ்அப் தளமும் இருக்கிறது, அதிலும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு செய்யக்கூடிய இந்த போட்டிக்கான முறை என்று பார்த்தோமேயானால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணலைன்னு சொன்னால் பதிவு பண்ணிக்கிறலாம், அல்லது
இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கான QR கோடு கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணி விட நீங்கள் அதை போய் என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் நேராக அந்த கூகுள் ஃபார்முக்குள்ளே போயிடும். அந்த கூகுள் ஃபார்முக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய பெயர், விலாசம், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் என்ன செய்யணும், எழுத்து பிழை இல்லாமல் கொடுத்துடணும். கொடுத்த உடனே உங்களுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர் வரும், ஏஐ அப்படின்னு போட்டு 002465 மாதிரி ஏதாவது வரும். அந்த நம்பர் தான், அதுதான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். மறுமுறை நீங்கள் போய் திருத்துறதுக்காகவோ எதுக்காக உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்பர் வேறு காட்டும். அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவதாக உங்களுக்கு காட்டுது இல்லையா, அதுதான் உங்களுடைய நம்பர். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதனை நீங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நம்பர், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி வச்சு உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த அறிமுக உரையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேயே உங்களுக்கு பெரும்பான்மையான போட்டியாளர்களுக்கு அந்த தகவலை நம்ம நிர்வாகிகளே அனுப்பியும் வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்க பெறலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ண ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு என்ன செய்யலாம், போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 4வது விஷயம் தொடர் பயான், தினம் ஒரு கேள்வி, கேலிகிராஃபி, இந்த அனைத்திற்குமே ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் தான். நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் போயிட்டீங்கனாலே 3 விதமான போட்டிகளுக்கான தலைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை போய் நீங்கள் என்ன செய்யணும், டச் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அவ்வளோதான். இல்லை நான் கேலிகிராஃபி சேரலை, நான் தினம் ஒரு கேள்விக்கும் தொடர் பயானுக்கு மட்டும் தான் சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 2 மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது சிறப்பு பரிசு. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து கீழே வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அன்னன்னைக்கு கேட்கப்படுற கேள்விக்கான லிங்க் அதில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா, பயானை பார்த்து முடிச்சுட்டு தான் போய் என்ன செய்யணும், பதிவு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பதிவே ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? இப்போ உதாரணமாக 10:30க்கு பயான் ஸ்டார்ட் ஆகுது, அதிகபட்சம் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தான் பயான் நடக்கும். சரிங்களா? இந்த 10 நிமிஷத்தில் முடியுதுன்னா 11வது நிமிஷத்துலேருந்து பதிவு பண்ணக்கூடிய பதிவுகளை மட்டும்தான் விடையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா நீங்கள் பாட்டு எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷம் தன்னாலே நம்மளோட நிர்வாகிகள் மாஸ்டர் பெரும் முயற்சி எடுத்து பண்ணிக்கிறாங்க. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி வெற்றி பெற்று தரணும். முதல் வருஷம் அப்படிங்கிறனால சில பின்னடைவுகள் இருக்கலாம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இந்த தருணத்தை நான் எதிர்பார்க்குறோம். இந்த பொறுமை காத்து உங்களை நிர்வாகிகள் தொடர்பு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க பல வேலைப்பளவர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு சற்று காலதாமதமானாலும் கண்டிப்பாக பதில் தருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பதிவு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப நீங்கள் அந்தந்த கேள்விகளுக்கு உள்ளே போவீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் லிங்க் டச் பண்ணி கொடுத்த உடனே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் பேர் கேட்கும். அது என்ன கேட்குதோ கரெக்டாக கொடுத்து என்ன செய்யுங்க, போங்க மாற்றி கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய இடையூறுகளை தவிர்த்துக்குங்க. தெளிவாக அதில் பார்த்து அதை சரியாக பண்ணுங்கள். நமக்கு போட்டிகளில் எந்த விதமான தொய்வு இல்லாமல் சிறப்பாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ தான் விஷயம். இதில் பரிசுகளை பொறுத்த வரையில் தொடர் பயான் இருக்கா இல்லையா, இதில் வந்து 10:30 மணிக்கு பதில் வருது, கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் 10:45 ஒரு பயான் முடிஞ்சிடும். இப்போது அந்த 10:45 மணியிலிருந்து சரியாக இரவு 12 மணிக்குள்ளே பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 11:59 பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குண்டே சிறப்பு பரிசுகள் குலுக்கல் முறையில் 2 நபர்கள் தினமும் தேர்வு செய்யப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இரவு 10:30 மணி நடக்குது இல்லையா தொடர் பயான், இதில் தினமும் குலுக்கல் நடக்கும். அது யாருக்கு இந்த குலுக்கல் நடக்கும் அப்படின்னு சொன்னால் 10:30 மணிக்கு இந்த பயான் முடிஞ்சதுலேருந்து 11:59 வரைக்கும். சரியா? அதுக்குள்ளே யார் பதில் தர்றாங்களோ அவங்கள வச்சு ஒரு குலுக்கல் நடக்கும். இப்போ உதாரணமாக 25 பேர் சொல்லிக்கிறாங்க கரெக்டாக டைமில், ஆன்சர் கரெக்டாக சொல்லிக்கிறாங்க, சரியான நேரத்துக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான குலுக்கல் நடைபெறும். அதில் 2 பேர் செலக்ட் ஆகுவாங்க. சரிங்களா? இப்படி எத்தனை நாள், உதாரணமாக ஒரு 28 நாள் பயான் நடக்குதுன்னா அந்த 28 நாளும் இது மாதிரி குலுக்கல் நடக்கும். அப்போது மற்றவங்கள்லாம் பண்ணுவாங்களே, லேட்டாக பண்ணுவாங்களே, இப்போ அவங்களெலாம் குலுக்கல் கிடையாதாண்டா. 30 நாள் இப்போ நடத்துகிறோம், 28 நாள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 28 நாளுக்கும் தனியாக சரியாக பதில் சொன்னவங்களுக்கு ஒரு குலுக்கல் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதில் 30 பேர் செலக்ட் ஆகுவாங்க. இப்போ ஆக மொத்தம் 90 பேர் இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டியில் பரிசு பெறுவார்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் பரிசு பெற வைக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் இன்ஷா அல்லாஹ். அதனால் அதிகமான ஆர்வத்தோடும் சிரத்தை எடுத்து இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மற்ற மக்களுக்கு இன்ஷா இந்த செய்தியை பகிருங்க. அதன் மூலமாக நாமும் நன்மையை அடையலாம். இது தொடர் பயானுக்கான செய்தி. இந்த தொடர் பயானை பொறுத்தவரை நீங்கள் இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த முறை நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முன்னொரு காலத்தில்
அப்படின்னு சொல்லி தலைப்படுத்திருக்கிறோம். அப்போது இந்த முன்னொரு காலத்திலாம் என்ன டாப்பிக்காக இருக்கும், எப்படியா இருக்கும்னு யோசிக்க வேணாம். ஷேக் எங்களுடைய உஸ்தாத் சையீத் முகமது ஜமாலி அவங்க வந்து மாஷா அல்லாஹ் ஹதீஸ் கலை மூலமாக நிறைய தஃசீர் வகுப்புகளில், அதே மாதிரி பிபிடி சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திக்கிறாங்க. பேரண்டிங் சம்மந்தமானது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திக்கிறாங்க. அவங்க வந்து நிறையா வலைவலி மூலமாகவும் அறிமுகமானவங்க தான். ஆனால் ஒரு கையேட்டு பிரதியாக ஒரு புஸ்தகமாக உலக இந்த மக்களுக்கு அவங்க அறிமுகமாகிறது முதல் தான். அந்த புஸ்தகம் என்னென்னு சொன்னீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தலைப்பில் ஒரு புஸ்தகம் ஒன்று வெளிவந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கி படிங்க. அந்த புஸ்தகத்தை சில முக்கியமான தகவல்களை வந்துட்டு எடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த தருணத்தில் நான் தர இருக்கிறேன். அதை மட்டும் நான் இந்த தருணத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த புக்கை வெளியிட்ட பொய்யவாசி பதிப்பகத்துக்கும் இதுக்காக முழு மூச்சாக நின்று அந்த செய்திகளை சேகரித்து குர்ஆன் ஹதீஸில் இருந்து மாத்திரம் தெளிவான ஆதாரங்களோடு சில முக்கியமான சம்பவங்களை கிட்டத்தட்ட ஒரு 70-80 சம்பவம் கிட்ட தொகுத்துருக்காங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள்புரிவானாங்க. அதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் முக்கியமான தகவல்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இதுதான் தொடர் பயானுடைய நிகழ்வு, முன்னொரு காலத்தில் தலைப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம 2001 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2020 ஆரம்பித்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தொடர் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றோம். சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. மென்மேலும் சிறப்பாக நடக்கணும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் தினம் ஒரு கேள்வி. முக்கியமான இன்னொரு தகவல், இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியில் யார் வந்து நம்முடைய ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லேண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார். இவங்க தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சராக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் அல்வாளிப்பானாக, அவங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி தருவானாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அவங்க வந்து இந்த நடத்தக்கூடிய தொடர் பயானுடைய மொத்த நிகழ்வுக்கும் அவங்க தான் ஸ்பான்சர். அதற்கு அடுத்தபடியாக தினம் ஒரு கேள்வி மாலை 5 மணிக்கு வெளியிடப்படும். வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ் அது போடுவாங்க. அந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுபோல் அந்த நம்பரில் வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 5 மணிக்கு வெளியாகும். 6 மணிக்குள்ளே அந்த 1 ஹவருக்குள்ளே அந்த கேள்வி வெளியான 1 மணி நேரத்துக்குள்ளே யார் பதில் தர்றாங்களோ அவர்களில் ஒரு நபர் என்ன செய்யப்படுவாங்க, குழுக்களில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அப்போ மற்றவங்களாம் கிடையாதுன்னா மற்றவங்களும் தனியான குழுக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த விவரங்களையும் உங்களுக்கு அறிய தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கேள்விகள் வாட்ஸ்அப்புடைய இதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் பதிவு பண்ணும்போது அதுக்கும் என்ன செய்வாங்க, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் என்ன டச் பண்ணி நேராக கூகுள் ஃபார்மில் போயிடலாம். நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் நம்பர் தொடர் பயானில் கொடுத்தீங்களோ அல்லது கொடுக்க வேண்டிய பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குதோ அதைத்தான் நீங்கள் எல்லா போட்டிகளுக்கும் பயன்படுத்தணுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த தினமொரு கேள்வியுடைய ஸ்பான்சர்ஸ் யார் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோல்ஸ் ராய்ஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நிறுவனத்தார் அவர்களும் க்ரௌன் ட்ரேடிங் ஏஜென்சி அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மேலான தகவலை உங்களுக்கு நான் தெரியப்படுகின்றேன். இந்த ஸ்பான்சர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்லல்வாளிப்பானாக. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக திறமையை கூட்டுகின்ற விதத்தில் மக்களுக்கு மார்க்கமாகவும் அதே சமயத்தில் ஒரு சிந்தனை ரீதியான ஒரு மாடர்ன் எஜுகேஷன் மாதிரி உள்ள ஒரு திறமையை உருவாக்குவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த காலிகிராஃபி. இன்றைக்கி நிறையா நம்ம அரபு உலகம் போயிட்டோம்னு சொன்னால் அந்த வித்தியாசமான லெட்டர்லாம் பார்ப்போம். அந்த மாதிரியான அடிப்படையில் அதனுடைய நோக்கமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த காலிகிராஃபி நிகழ்ச்சி நடத்திக்கிறோம். இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினுடைய விதிமுறைகள் சொல்லிடுறேன். ரிஜிஸ்டர் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரே போதுமானது. இதை நீங்கள் A4 ஷீட்டில் நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக வரையணும். வேறு எந்த இதுவும் என்ன செய்யக்கூடாது, அது பேப்பர் தின்னாகவோ அல்லது நார்மலாகவோ இருக்கும், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் A4 ஷீட் சைஸ் வந்து A4 ஷீட்டில் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் தயவு செய்து போடணும். இப்போ உதாரணமாக லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் போன வாட்டி. சில பேர் லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லா ஹில் அலியில் அதிகமாக போடுறாங்க. தேவையில்லை. தஸ்மீஹ் திக்ருக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம போட்டிக்குன்னு ஒரு அளவு நிர்ணயம் பண்ணிட்டா நம்ம அதுக்குள்ளே தான் வரணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் 99% அதிகம். அதனால தான் சொல்கிறோம், தயவு கூர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்காதீங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, இதுதான் காலிகிராஃபியினுடைய கண்டென்ட். கண்டெஸ்ட் நல்லா கவனிச்சிக்கிறங்க. காலிகிராஃபிக்கான கண்டென்ட் என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி.
இதை மட்டும் போடுங்க. சுப்ஹானல்லாஹ் அலியும் போட்டுறாதீங்க, அது ஹதீஸில் வருது. சரியா? நம்ம ஒரு வார்த்தையை துதி செய்வதாகவும் அல்லாஹ் புகழ்வதாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு வாசகமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நன்மையை பெற்றுத்த விதமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வாசகத்தை கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 20 செகண்டு 15 செகண்டு அந்த நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த வீடியோவை என்ன செய்யணும், காணொலியாக எடுத்து எங்களுக்கு அனுப்பித்தர வேண்டும். சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம்ல, அதாவது நீங்கள் வீடியோ 10-15 செகண்ட் 20 செகண்டில் இருக்கணும், அதையும் எடுத்து அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சதை அந்த ஃபோட்டோவையும் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரோட அனுப்பி வச்சிடணும். அதை தபால்லையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். ஏன்னு சொன்னால், இந்த முறை நம்ம என்ன முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நிறைய சிக்கல்கள் வருது. ஃபோட்டோவில் பார்க்கறனால அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் எழுவதனால இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணிக்கிறோம்னா, திறமையானவங்களை முடிவு செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜஸை கூப்பிட்டு வர வச்சு அவங்க நேரிலே காட்டி மதிப்பெண்களை போட வைக்கலாம் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த முயற்சி எடுத்துக்கிறோம். அதனால் தயவு செய்து போட்டியாளர்கள் தயவு கூர்ந்து அதை எங்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த 3 விஷயங்களை மன்னிப்பு தாருங்கள். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கேலிகிராஃபியில் நீங்கள் வரைந்து முடித்ததற்கு பிறகு கீழே எங்கிட்டாவது ஓரத்தில் மேலேயோ பளிச்சின்னு தெரிகிற மாதிரி உங்கள் பேர், ரிஜிஸ்டர் நம்பரு 2 முக்கியம். சரிங்களா? அதை வந்து தவறாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு பதிவிடுங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது A4 ஷீட்டில் கண்டென்ட்டுக்கு கீழே அதுவும் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த போட்டிக்கான இறுதி நாள் வருகிற 25ஆம் தேதி மார்ச் மாதம், இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு உள்ளாக நீங்கள் அந்த 25ஆம் தேதி எங்கள்கிட்ட எல்லாம் வந்திருக்கணும். 25ஆம் தேதிக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது. 25ஆம் தேதி எங்கள்கிட்ட எல்லாம் வந்து சேர்ந்துருக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர்ஸ் அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், அல் ஆஃபியா ஹலால் ஷாப்பி மற்றும் டவுன் ஸ்கொயர் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர் தலா நல்ல வாய்ப்பானாக. ஆக இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை ஏதேனும் சில விஷயங்கள் விடுபட்டு இருந்தால் அதனை உங்களுக்கு முறையாக கீழ் டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அதனை அறிய தருவார்கள் என்பதனையும் தங்களுடைய மேலான கவனத்துக்கு அறிய தருகின்றோம். புனிதமான ரமலானுடைய மாதம், கண்ணி மிகுந்த மாதம், அல்லாஹுடைய அன்பை நேசத்தையும் இலகுவாக விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல அமல்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய வாழ்வையும் தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுக்கு யாரெல்லாம் சென்ற வருடங்களில் இருந்திருப்பாங்க, இந்த வருடங்களில் இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த ரமலானை முழுக்க பயனுள்ளதாக நல்ல அமல்களோடு கழிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் ரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்களது மேலான ஜகாத், சதகா, ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.